நாம் ஜெபித்து இந்த வேத பாடத்தை நம்ம துவங்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. கடந்த வாரங்களிலே அப்பா இந்த ரோமர் நிருபத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தனை கொடுத்த கிருபைக்கா தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்முடைய சத்தியத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அப்பா இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நேரடியாகவும் யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தினால் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 5 வாரங்களாக நம்ம இந்த ரோமர் நிருபத்திலிருந்து நம்ம போதித்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம முதல் வாரத்தில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் ரோமாபுரி மக்களை குறித்து பார்த்தோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதினவர். ரோமாபுரி மக்கள் யாருக்கு இந்த நிருபத்தை எழுதினாரோ அவர்கள் தான் இந்த ரோமாபுரி மக்கள். மூன்றாவது வாரத்தில் நம்ம இந்த ரோமர் புத்தகத்தினுடைய உபதேசங்கள், மூல உபதேசங்கள் 1 to 11 அதிகாரங்கள் வரைக்கும் அதனுடைய மூல உபதேசங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் 12 to 16 வரைக்கும் ப்ராக்டிக்கல் செக்ஷன், அதை நம்ம எப்படி கை கொள்ள வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வாரத்தில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம். எப்படி அவர் அப்போஸ்தல ஊழியத்திற்காக இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட நம்ம அதுக்கப்புறம் 5வது வாரம், அதை சொல்ல மறந்துட்டேன், 5வது வாரம் தேவனுடைய சுவிசேஷம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். தேவனுடைய சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமான ஒரு வர்ணனை என்பதை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் கூட நம்ம தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்ட சுவிசேஷம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்ட சுவிசேஷம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து இந்த ரோமன் நிருபத்தை நம்ம தியானிக்கலாம். அதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதாரமாக. ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குதத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று வருகிறது. 5வது வசனத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சுவிசேஷம் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று 4வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியங்கள் அது ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இல்லை. இதை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதின அந்த காலகட்டத்துக்கு நம்ம போகணும். அப்போது அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ புதுசாக ஒரு நபரை குறித்து இவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், இவர் எங்கேருந்து வந்தார், எப்போ வந்தார், இவரை கடவுளாக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, இது சமீபத்தில் நடந்த காரியங்கள் மாத்திரமல்ல, இது ஏற்கனவே முன் சொல்லப்பட்ட காரியங்கள். ஏன்னா ஒரு சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கடவுள் இப்போ வந்தவர், நேற்று வந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் கடவுள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எங்களுடைய கடவுளெல்லாம் நாங்கள் வழிபடுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க.
அதனால் உங்கள் கடவுள் வந்து இப்போ சமீபத்தில் வந்தார், ஒரு மனுஷன் நீங்கள் கடவுளாக்கிட்டீங்க, தெய்வமாக்கிட்டீங்க அப்படின்ற போல் கேள்விகள் எல்லாம் இவங்களை வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து இன்னைக்கு நேற்று வந்த கடவுள் கிடையாது. இவர் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இவர் ஆதியினத்திலிருந்தே இருக்கிறாரு, ஆதியிலிருந்தே இருக்கிறாரு. இவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளும் இவரை பற்றி முன்னறிவித்திருக்கிறார்கள். இவரை குறித்து பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, அவர் எப்படி இந்த பூமிக்கு வருவார், எப்படி இந்த பூமியில் பாடுகளை அனுபவிப்பார், சிலுவையில் பாடுபடுவார், எப்படி மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்ற எல்லா காரியங்களையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அவர் எடுத்து அவர் வந்து காட்டுகிறார். இதை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய முழு தீர்க்க தரிசன புத்தகமே இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய முதலாவது வருகையை குறித்து, அது மாத்திரமல்ல அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள், அதே போல் தீர்க்க தரிசன புத்தகங்கள், இது ரெண்டுமே சேர்ந்து தான் பழைய ஏற்பாடு. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை, வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து அவர் காண்பிக்கிறார். அப்போ இது ஏற்கனவே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்கு பண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த சுவிசேஷம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியம். இது வந்து இந்த மதம், இது மதம் கிடையாது. இது வந்து தேவனை பற்றி வாழக்கூடிய ஒரு மார்க்கம், இயேசுவினுடைய வழி. இது வந்து பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் குறிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. இது மிகவும் பழமையான ஒரு காரியம். சுவிசேஷம் இன்னைக்கு நேற்று வந்த ஒரு காரியம் அல்ல என்பதையெல்லாம் அவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்படலை. அப்போ தான் அவர் 1-2 நிருபங்கள் எழுதிட்டு இருக்காரு, அங்கங்கே நிருபங்கள் எழுதப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு வேதாகமம் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு தான் அவர்களுக்கு வேதாகமம். அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து காண்பிக்கிறார். அது எதை குறிக்குது அப்படின்னா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய சுவிசேஷம் அல்ல, புதுசாக வந்த ஒரு காரியம் இல்லை, ஏற்கனவே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று பவுல் எடுத்து காண்பிக்கிறார். பவுல் வாழ்ந்த காலத்தில் வந்து அநேக இடங்களுக்கு சென்று வந்து சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுறார். விசேஷமாக குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு முறை அந்தியோகிய பட்டணத்துக்கு வரும்பொழுது ஜெப ஆலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஜெப ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற ஜெப ஆலய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, சரி இவர்கள்லாம் யூதர்களாக இருக்கிறாங்க, இவர்களும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள்னு சொல்லி அந்த சபையில் அவங்கள பேச வைக்கிறாங்க. இதை நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக போட்டிருக்கும். அப்போ அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் எடுத்து பிரசங்கம் பண்ணுறார். விசேஷமாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 23வது வசனத்தெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த ஜெப ஆலயங்களுக்கு கூடி வருகிற யூதர்கள், இவர்களுக்கு மத்தியிலெல்லாம் வந்து வேதாக புத்தகம் பழைய ஏற்பாடு தான் வேதம். அவர்களுக்கு புதிய ஏற்பாடு இன்னும் கொடுக்கப்படலை, அவங்களுக்கு அப்போல்லாம் எழுதப்படலை. அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் காண்பிக்கிறார், எழுதுகிறார். எல்லா காரியங்களுமே இந்த எழுதப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலர் புத்தகத்திலேருந்து காண்பிக்கிறார். அதே போல் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 2வது வசனம்.
அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில், பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து வேத வாக்கியங்களை எடுத்து சம்பாஷிக்கிறார்னா, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை எடுத்து பேசுறார். எதுக்காக எடுத்து பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ இரட்சகர் என்றும், அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்றும் பல வேத வாக்கியங்கள் மூலமாக அவர் நிரூபித்து காண்பிக்கிறார், சம்பாஷிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா படிக்க நமக்கு நேரம் இல்லை. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்லாம் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தம் இயேசுவை குறித்தது தான். அதே போல் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம் யாக்கோபு கிட்ட ஆண்டவர்கள் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் இயேசுவை குறித்ததானது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனம் தாவீது சொல்கிறாரு, நிலையான வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை அவர் வந்து சொல்கிறார். அவருடைய ஆட்சிக்கு ராஜ்யத்துக்கு முடிவுறாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் 2 சாமுவேல் 7:16. அதே போல் எண்ணாகமும் 24வது அதிகாரம் 17வது வசனம் பிலேயாமுடைய காரியங்கள்லாம் வருது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்ப பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதே போல் மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம். இதில் வேகமாக போகிறேன். இல்லை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட காரியங்கள், தெரிந்த காரியங்கள் தான். அதனால் வேகமாக சொல்கிறேன். மல்கியா 3:1 யோவான் ஸ்நானகன் பற்றி நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்த பண்ண வருகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தானியேல் 9வது அதிகாரம், அதில் ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகள் இருக்குது. பாழாக்கும் அருவறுப்பு குறித்தெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கே அந்த காரியங்கள்லாம் கூட ஒரு குறிப்பாக அங்கே வருகிறது. எரேமியா 23வது அதிகாரம் எந்த கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை குறித்து சொல்லுது. அதே போல் ஏசாயா 7வது அதிகாரத்தில் ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5:2 எந்த ஊர்லேருந்து அவர் எந்த ஊரில் பிறப்பாருன்ற காரியம்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, ஒரு 500 வருஷத்துக்கு முன்பதாகவே எந்த ஊரில் பிறப்பார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இயேசுவை வந்து குழந்தையா பிறக்கும் போது வந்து பார்க்க வந்தவர்கள் கூட எங்கே பிறப்பாருன்னு சொல்லி விசாரித்து வராங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், அறிவிக்கப்பட்ட காரியம் என்னென்னா, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு சொல்லி. அதே போல் வந்து அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அது மாத்திரமல்ல, பொதுவான சில தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பொதுவான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே வருது. உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே சொல்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் சொல்கிறாரு. ஏசாயா 53வது அதிகாரம், தானியல் 9:24 இது போன்ற வசனங்கள்லாம் இயேசு ஒரு ஆசாரியனை போல காண்பிக்கிறது. அதே போல் தானியல் 2வது அதிகாரம், அப்புறம் சங்கீதம் 2வது அதிகாரம் 45வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிக்கிறது. இப்படி பொதுவான தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. நிறைய வசனங்களுக்கு இதுக்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விசேஷமான ஒரு வசனம் பாருங்கள். ஏசாயா 61வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் அப்படின்ற வசனம்லாம் வருது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வருது. தன்னை பற்றி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை வந்து ஜெபாலயத்தில் எழுந்து அதை வாசிக்கிறார். தன்னை குறித்து எழுதப்பட்ட காரியம் நிறைவேறிடுச்சு அப்படிலாம் சொல்கிறார். ஸோ ஏசாயா 35வது அதிகாரத்தில் அந்த அற்புதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களை பற்றி. அப்புறம் சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம், அந்த கழுதின் மேலே வருவார், அந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் அவருடைய வஸ்திரத்தை குறித்து சீட்டு போடுற காரியம். அப்புறம் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற அந்த வசனங்கள்லாம் அதில் வருது. சகரியாவில் வாசிக்கிறோம்,
விழாவில் குத்தப்படுகிறது குறித்த காரியம் சகாரியாவில் இருக்குது. அதே போல் சங்கீதம் 2வது அதிகாரம் 16வது அதிகாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர் தேடுதலை குறித்து சொல்கிறது. இப்படி ஏராளமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தங்களாக பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புதுசாக வந்த ஒரு மார்க்கம் அல்ல, ஏதோ ஜஸ்ட் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்த ஒரு மார்க்கம் அல்ல. எத்தனையோ ஆயிரக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். ஆயிரக்கணக்கான வருஷம் மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் நிச்சயிக்கப்பட்ட சுவிசேஷமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை உரைத்த தீர்க்கதரிசிகள் என்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாக்குத்தத்தங்களை உரைத்த தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக தீர்க்கதரிசிகள்னு சொல்லும்போது வேதாகமத்தில் அதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், அதே போல் தீர்க்கதரிசி அப்படின்னு வரும். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியும் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணம்னு சொல்லும்பொழுது அந்த தோரா அதெல்லாம் வந்துடுது. தீர்க்கதரிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர்க்க தரிசன புத்தகங்களை தான் அவங்க தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நபர்ன்ற மாதிரி இல்லை. தீர்க்கதரிசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர்க்கதரிசிகள் எழுதின தீர்க்க தரிசன புத்தகங்களை தான் தீர்க்கதரிசி, அப்படி ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள் என்று அவர்கள் பொதுவாக அழைப்பது உண்டு. அதை ஒரு வசனத்தை வாசித்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம போகலாம். லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போ மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் என்ன அர்த்தம்னா, தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் என்னன்னா, தீர்க்க தரிசன புத்தகங்களை குறிக்கிறது. இப்போ தீர்க்கதரிசிகள்லாம் யாருன்னு நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் யாருன்னா, அதாவது வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்களை வைத்து அதை படித்து தியானித்து அதனுடைய ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதிலிருந்து ஆலோசனை பெற்று ஜனங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுவது, ஜனங்களை சீர்படுத்துவது, ஜனங்களை கடிந்து கொண்டு அவர்களை தேவன் பக்கமாக தேவனுடைய வழிகளில் நடத்துகிறவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். வேதாகம புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை அதை தியானித்து படித்து அதனுடைய ஞானத்தை விளங்கி கொண்டு அர்த்தத்தை விளங்கி கொண்டு அதனுடைய ஆலோசனைகளை பெற்று ஜனங்களுக்கு அதை ஆலோசனையாகி கொடுத்து அவர்களை தேவனுடைய வழிகளில் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிறவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். அவர்களுக்கு பேர் என்னன்னா ஃபோர்த் டெல்லர்ஸ். அது மாத்திரம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல முடியாது. அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு பேர் என்ன? ஃபோர் டெல்லர்ஸ்னா முன்னறிவிக்கக்கூடியவர்கள். இனி நடக்க போற காரியங்களை அறிவிக்கக்கூடியவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே முன்னறிவிக்கிறவர்கள். அதுக்காக ஃபோர்த் டெல்லர், எழுதப்பட்ட காரியங்கள் எடுத்து பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்குது தான். ஆனால் அதை விட இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை உரைத்த அந்த தீர்க்கதரிசிகள் பிரதானமாக அவர்கள் செய்த காரியம் என்னன்னா ஃபோர் டெல்லிங், அதாவது நடக்க போகிற காரியங்களை அவர்கள் முன்னறிவித்தார்கள். இதில் கூட ஒரு சூழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு உபதேசம் ஒரு டாக்டரின் எல்லா இடத்துல பரவ ஆரம்பிச்சுது. அது என்ன டாக்டரின்னா, ஃபோர்த் டெல்லர்ஸ் மட்டும்தான் அவர்கள் தீர்க்கதரிசிகள். ஃபோர் டெல்லர்ஸ், நடக்க போகிற காரியங்கள் சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஃபோர்த் டெல்லர், நடந்து முடிந்த காரியங்களை, எழுதப்பட்ட காரியங்களை எடுத்து அதை ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், அவர்களை
கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவர்கள், வேத வசனங்கள் மூலமாய் அவர்களை நடத்துகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். எழுதப்பட்டதை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். முன் அறிவிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க வந்து எல்லா இடத்துல பரப்புனாங்க. அதுக்கு நோக்கம் என்னன்னா, முன் அறிவிக்கக்கூடியவர்கள் தீர்க்கதரிசிகள்னு சொல்லி அது ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே முன் அறிவிப்பாக சொல்லப்பட்ட காரியங்கள். அந்த காரியங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் என்று அதை இல்லாமல் ஆக்கணும். அதை வந்து ஜனங்கள் மத்தியில் அதன் பேரில் இருக்கிற நம்பிக்கை அவர்கள் இழந்து போகணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள், முன்னறிவிக்கக்கூடியவர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அந்த நம்பிக்கையை உடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்த் டெல்லர்ஸ் எழுதப்பட்ட காரியங்களை சொல்கிறவங்க தான் வந்து தீர்க்கதரிசிகள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்படி சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிப்பை, அதாவது முன்னறிவிக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அறிவித்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள் என்ற ஒரு சூழ்ச்சியை அவர்கள் பரப்பினார்கள். ரொம்ப மிக முக்கியமான அந்த தீர்க்கதரிசிகளுடைய மிக முக்கியமான பணி என்னன்னா, ஃபோர் டெல்லர்ஸ், நடக்க போகிற காரியங்களை அவர்கள் முன்னறிவிக்கக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் முழுவதுமாக நியாயப்பிரமாணத்திலும் சரி, தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சரி, அவர்கள் பிரதானமாக தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நடக்க போகிற காரியங்களை அவர்கள் முன்னறிவித்தார்கள். இப்போ இந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த முன்னறிவிக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள், இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான பிரதானமான 2 வேலை என்னன்னா, 2 வேலை என்று சொல்வதை விட அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த 2 விதமான கிருபை. அந்த 2 விதமான கிருபை என்னன்றதை நான் சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிறார். என்ன நடக்க போகிறது என்ற அந்த வெளிப்பாடுகளை அவர் தருகிறார். அந்த வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடுகளை அவர்கள் பிழையில்லாமல் எழுதுவது. 2 காரியம். ரெவலேஷன் அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள், வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடுகளை பிழையில்லாமல் எழுதுவது. 2 காரியம். வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார்கள், 2வது பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டை அவர்கள் எழுதி அதை பதிவு செய்கிறார்கள், ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள். அதுதான் ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ரெவலேஷன் என்ன? ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின காரியங்களை தவறில்லாமல் அதை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ ரெவலேஷன் என்னன்னா, அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில தகவல்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சில காரியங்களை குறித்ததான அறிவு, அதை குறித்ததான தகவல்கள், இதுதான் வந்து ரெவலேஷன். அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அந்த தகவல்கள், அந்த அறிவு, அந்த ரெவலேஷனை அதை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன். அப்படி எழுதும் பொழுது அவர்களை தேவன் முழுவதுமாக ஆட்கொள்ளுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக அவங்க போயிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் அவரே அவர்களை ஆட்கொண்டு முழுவதுமாக அதை எழுதுவதற்கு உதவி செய்கிறார். அப்போது வெளிப்பாடு அது மாத்திரமல்ல, அதை எழுதி பிழையெல்லாமல் எழுதக்கூடிய அந்த கிருபை, அதுதான் ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறார்கள், அதை பிழையில்லாமல் எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணுகிறார், இன்ஸ்பிரேஷன். சரி, இப்போது இந்த இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள், இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்கிறார் பாருங்க. தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் சொல்கிறாரு. 2 பேதுருக்கு போவோம். அழகாக அருமையாக இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 2 பேதுருக்கு நம்ம போயிடலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில், 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, அவர் சொல்கிறார் பாருங்க, நான் மரிக்கிற அந்த டைம் வந்துருச்சு, மரிக்க போகிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கிற சீஷர்களுக்கு
விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தயக்கம் உண்டாயிருக்கும். என்னன்னா, நமக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு, பல வெளிப்பாடுகளை பெற்றுக் கொடுத்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா, நம்மளை நடத்துறதெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு பயமும் ஒரு கலக்கமும் அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்போ அவர்களுக்கு அவர் ஆலோசனையாக அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். அதாவது என்ன சொல்றாரு, நான் போயிட்டா கூட வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாவற்றையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில காரியங்களை செய்யறதுக்கு நான் எல்லா விதமான முயற்சியை நான் செய்வேன்றார். பிரயத்தனம்னா எஃபர்ட் போடுவேன்றார். என்ன முயற்சி பண்றாரு பாருங்க, அதுக்கான எல்லா காரியத்தையும் செய்யறேன்றார். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தோம், அவர் மறுரூப மலைக்கு போகும்பொழுது அவரோட கூட இருந்தோம், அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார நாங்கள் கண்டோம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, அதை நாங்கள் கேட்டோம், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்றெல்லாம் சொன்னார். இதெல்லாம் பார்த்தோம், தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம், அவர் மகிமைப்படுகிறதை பார்த்தோம், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டோம், தேவனுடைய மகிமை கண்டோம், இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம்லாம் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதை விட பெஸ்டான விஷயங்கள் இருக்குதுன்ற மாதிரி சொல்றார். எப்படி சொல்றாரு, இவர் என்ன 17வது வசனத்தில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமை பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம்னு சொல்றார். இவ்வளோத்தையும் சொல்றாரு. அதாவது அனுபவங்கள், மறுரூப மலையினுடைய அனுபவங்கள், தேவ மகிமை பார்த்த காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்ட காரியம், இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரமிப்பாக இருந்திருக்கும். இவ்வளோ காரியத்தை அவர் சொல்லிட்டு டக்குன்னு என்ன சொல்றாரு பாருங்க, 19வது வசனத்தில், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு என்று சொல்றார். இவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்தோம், அதை விட நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம், ஒருவேளை நாங்கள் தரிசனங்களை பார்த்தோம், மகிமையை கண்டோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், எல்லாமே பண்ணோம், பார்த்தோம், எல்லா விதமான அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதே போல் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இது இனிமே கூட வரலாம், இப்படிப்பட்ட அனுபவங்களை சொல்லலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் அவர் என்ன சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனம் சொல்லும் பொழுது அவர் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நாட்கள் இந்த நிருபங்கள்லாம் எழுதும் பொழுது அவங்களுக்கு புதிய ஏற்பாடே கிடையாது. அவங்க வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க எதை சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டை தான் சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனங்களை, வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை தான் அவங்க என்ன பண்றாரு, எடுத்து சொல்லுகிறார். அப்போ நான் சொன்ன அந்த மகிமையான அந்த காரியங்களை விட அதிக உறுதியான வசனங்கள் இருக்குது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்ட, வேதத்தில் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கு, வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, அதை சார்ந்து கொள்ள வேண்டும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அதாவது என்ன சொல்றாரு, நான் அந்த தேகத்தை விட்டு போயிட்டா கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன அந்த காரியங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல எழுதப்பட்ட காரியங்களை கவனிச்சு பாருங்க, அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்குது. மகிமையின் அனுபவங்களை கூட, ஆவிக்குரிய அனுபவங்களை காட்டிலும் அதிக உறுதியான வேத வசனங்கள் இருக்குது, வேத வாக்கியங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனிக்கணுமா, பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
அந்த வசனங்களை தீர்க்க தரிசனிகள் கவனிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 20வது வசனத்தில் பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதாவது வேதத்தில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் ஏதோ தீர்க்கதரிசிகள் அந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்களை வைத்து, அதாவது இந்த உலகத்தில் இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது அந்த காரியங்களெல்லாம் வச்சு எப்படி இந்த உலகம் போக போகுது, எப்படி இந்த உலகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு யூகித்து ஒரு முடிவுக்கு அதை சொல்றது கிடையாது. அதுதான் சுய தோற்றமான பொருள். அவர்களை யோசிச்சு நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஒருவேளை இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுதான் சுய தோற்றம். ஆனா என்ன சொல்றார், வேதத்தில் இருந்து உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிரது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசிகள் எழுதும் பொழுது அவங்க யூகித்த ஒரு காரியத்தை அவர்கள் எழுதவில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ சில காரியங்கள் அவங்க பேசுறாங்க, அது அவர்களுக்கே புரியல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட போது வெளிப்பாடுகளை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தம், அதாவது அதனுடைய முழுமையான அர்த்தம் அவங்களுக்கே புரியல. ஏன்னா பரிசுத்த ஆவியினர் ஏவி அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது அவங்க யோசிச்ச ஒன்று கிடையாது, அவங்களுடைய மனதில் தோன்றின ஒரு காரியம் அல்ல. சுய தோற்றமுடைய ஒரு பொருளை அவங்க முன்வைக்காமல் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானதுன்னா சபையில் சொல்கிற தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. அதான் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி இருக்கிறீங்க, கஷ்டத்தோட வந்துக்கிற அந்த மாதிரி இல்லை. தீர்க்க தரிசனம்னாலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்கள், அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ 2வது அதிகாரத்தில், அதாவது நம்ம 2வது அதிகாரத்தில் பார்த்தது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஏவி பரிசுத்த மனுஷர்கள் அவர்கள் பேசினார்கள், சுயமாய் அவர்கள் பேசவில்லை. இன்னொரு காரியத்தை அருமையாக சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10லிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10லிருந்து வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வருது, இயேசு குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் வருது. வெளிப்பாடுகள் வரும்பொழுதே அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. கொஞ்சம் லேசாக புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் முழுவதுமாக அவர்களுக்கு புரியவில்லை. என்னமோ சிலுவைன்ற வருது, பாடுபடுவார்னு வருது, தேவகுமார் ஏன் வரணும், அவர் ஏன் பாடுபடணும், எதுக்கு மறிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரெவலேஷன் வருது. ஆனால் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி, இது என்னவா இருக்கும், ஏன் தேவன் இப்படி சொன்னார், ஏன் தேவன் இப்படி பேசினார் சொல்லி அவங்க ஆராய்ச்சி பார்க்குறாங்க. ஏன் ஆராய்ச்சி பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை அவர்கள் அந்த காலத்தில் அவங்க கேட்டிருந்த, ஆண்டவரே இந்த சிலுவை பற்றி சொல்லப்பட்டு தேவகுமார் மரிப்பார்னு வருது, இது எதுக்கு ஆண்டவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடையாது, எழுதி வைங்க அப்படின்ற மட்டும் தான் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கல. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைக்கல. கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார், அதனுடைய அர்த்தம் அதனுடைய ஆழம் அவங்களுக்கு தெரியல. ஓரளவுக்கு லேசாக புரிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணாங்களாம். எதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க, அது அவங்களுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணல. அவங்க சில காரியத்தை தெரிஞ்சுக்கணும், அடைய வேண்டும் என்ற அவர்கள் ஆராய்ச்சி பண்ணலையாம். எதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். எந்த காலத்துக்கு இதெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி அவங்க ஆராயிறாங்க. ஏன்னா நேரடியாக ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலை. அதனால் அவங்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அதை ஆராய்ந்து பார்க்குறாங்களாம். எதுக்காக ஆராய்ந்து பார்த்தாங்க, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது என்று சொல்லும்பொழுது
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த காலகட்டம், 1வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் அப்பொழுது வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட அந்த சுவிசேஷம் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது அந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு சந்ததியினருக்கும் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். ஆனால் அது பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்படலை. ஆனால் வெளிப்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது எந்த காலத்தை கருத்து முன்குறித்து வைத்திருந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்த எல்லா பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், சீஷர்களுக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட காரியத்தை, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியம் தூதர்களுக்கு கூட முழுமையாக தெரியாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்களே கிறிஸ்தவ போதகர்கள், பிரசங்கியார்கள், இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு தான் அநேக காரியங்களை தூதர்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஏன்னா சில நேரங்களில் தூதர்களை கர்த்தர் அனுப்புகிற, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது. தூதர்களை போய் அனுப்புகிறாரு, போய் தகவல் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, போவாங்க, வருவாங்க. இப்படி தான் இருக்குமே ஒழிய அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்ற காரியம் அவங்களுக்கே தெரியாது. அப்போ குமாரன் ஏன் வரணும், ஏன் மறிக்கணும், எதுக்காக உயிரோடு எழுதுகின்ற அந்த தகவல், இன்ஃபர்மேஷன், வெளிப்பாடுகளே கூட இந்த தூதர்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்னா, கிறிஸ்தவ பிரசங்கியார்கள், போதகர்கள் அது பிரசங்கிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறார். என்ன நடக்க போகுதுன்றதை அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். நிறைய காரியம் அவங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து கூட அந்த அவரை மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது தூதர்கள் கட்டளை வருது, போய் போய் கல்லை புரட்டு அப்படின்னு. அப்போ அந்த தூதன் என்ன நினச்சிருக்கலாம், ஒரு வேளை கல்லை புரட்டுறது குமாரன் வெளியே வர்றதுக்கு தான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் நடந்தது என்ன, கல்லை புரட்டுறதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அங்கேயில் உயிர் தெரிந்து போயிட்டார். அப்போது எதுக்காக கல்லை புரட்ட சொல்கிறாரு, அவர் இல்லை, வரவங்க போகிறவங்களும் அதுக்குள்ளே போய் பாருங்கள், அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு தூதர்களுக்கு, சொல்கிறது தான் அவங்களுக்கு வேலை. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களுக்கு ஆசையாக இருக்குது, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு சுவிசேஷம் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட சுவிசேஷத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தூதர்களும் பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் இதை பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட, அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அது அறிவிக்கப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிக்கும் அது அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான எல்லா வாக்குத்தத்தங்களும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இதை முன்பதாகவே அவர்கள் தீர்க்க தரிசனங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுல எப்படி சொல்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். 2 தீமோத்தேயுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்படி என்ன சொல்றாரு தீமோத்தேயுக்கு, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானவான ஆக்குறது எது அப்படின்னா பரிசுத்த வேத எழுத்துக்கள். பரிசுத்த வேத எழுத்துக்கள்னா புதிய ஏற்பாட்டை குறித்து அவர் சொல்லலை. எதை சொல்றாரு, பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்றார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், விசேஷமாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்றார். என்ன சொல்றாரு, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே எழுதியிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டுடைய வார்த்தைகள், வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனுஷன் என்னவாக்குமா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்குமா. அதாவது
புதிய ஏற்பாடே இல்லாம பழைய ஏற்பாட்டை வச்சே கூட இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பிரசங்கமே பண்ணிடலாம். சுவிசேஷத்தையும் அறிவிச்சிடலாம். அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா விதமான தீர்க்க தரிசனமும் வாக்குத்தத்தங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் எதை தான் சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது, சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த பழைய ஏற்பாட்டை நல்லா படித்தாலே, அதை நல்லா தியானம் பண்ணாலே ரட்சிப்பு கேட்ட ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த மொழி சில பேர் யோசிக்கிறாங்க, பழைய ஏற்பாடுனா இவருங்க எப்பவுமே பழைய ஏற்பாட்டிலேருந்தே பிரசங்கம் பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்தே பண்ண மாட்டுறாங்க, பழைய ஏற்பாடெலாம் அவ்வளோ அவசியம் இல்லை, ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சரி, இவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் எடுத்து காரியங்களை போதிக்கிறார்கள். அதுதான் வேத வாக்கியங்கள். வேத வாக்கியம்னாலே பழைய ஏற்பாடு தான். இயேசு கிறிஸ்து கூட வேத வாக்கியங்களின்படி என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்றார். வேத வாக்கியம்னா பழைய ஏற்பாட்டை தான் சொல்றார், புதிய ஏற்பாடு இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ சத்தியங்கள், அவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. அதை படிக்கும் பொழுதே ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை அடைய முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். 16வது வசனம் பாருங்க, 2 தீமோத்தி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. எதை சொல்றாரு? ஒரு மனுஷனை உபதேசத்தில் நடத்துறதுக்கு, அவனை கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுறதுக்கு, சீர்திருத்தத்தில் கொண்டு வர்றதுக்கு, நீதியை படிக்கிறதுக்கு எது பிரயோஜனமாக இருக்குதான்? வேத வாக்கியங்கள் பிரயோஜனமாக இருக்குதான். வேத வாக்கியங்கள்னா பழைய ஏற்பாடு தான் அவர் சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு மனிதன் என்ன அடைய முடியும்? அந்த கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள முடியும், உபதேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சீர்திருத்தத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், நீதியை கற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, வேத வாக்கியங்கள்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சிலர்லாம் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் எல்லா வசனங்கள் இருக்குது, அதில் ஒரு சில வசனங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது, மற்ற காரியங்களும் அவர்களே எழுதியிருக்கிறாங்க, அவங்களோட சுய யோசனையின்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில வசனங்கள்லாம் உண்மையாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது, ஒரு சிலது அவங்களே அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எழுதுகிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம், ஒரு சிலது இல்லை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எல்லாமே பழைய ஏற்பாடு முழுவதுமே தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அது முடிஞ்சு போச்சு, அது நமக்கு யூஸ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, அது எதுக்கு யூஸ் ஆகுதான்? எந்த ஒரு மனுஷனும் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள். பழைய ஏற்பாடு படித்தா ஒரு மனுஷன் தேறினா மாற முடியுமா? பழைய ஏற்பாடை படித்து நற்கிரியை செய்ய முடியுமா? உபதேசத்துக்கு பயன்படுமா? கடிந்து கொள்ளுதலுக்கு பயன்படுமா? சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இந்த பழைய ஏற்பாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இப்போ அந்த பழைய ஏற்பாடு வச்சே கூட நம்ம இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரசங்கிக்க முடியும். அவ்வளவு வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கூட நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு தீர்க்க தரிசனமும் வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டை ரொம்ப கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, பேதுரெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது டக்குன்னு அவங்க உடனே பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் எல்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க, சத்தியத்தை அங்கேருந்து எடுக்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களை அங்கிருந்து அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ வேத வாக்கியங்கள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை, வசனங்களை, தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது அதை முழுமையாக நம்மை அந்த வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு ஈடுபடுத்தி கொண்டு
நம்ம தேவ வசனத்தோடு கூட வார்த்தையோடு கூட நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக, தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக நம்ம மாற முடியும். இந்த வேத வசனங்களுக்கு, சத்தியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். இந்த நாளில் கூட ரோமன் நிருபத்திலிருந்து ஆண்டவரே சோதனை தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே சுவிசேஷம் என்ற அந்த தலைப்பில் ஆண்டவரே சில சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவர். அப்போ அந்த சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னுமாய் அப்பா சோதரமை நெருங்கி உமக்கன்று வாழ அவர்களை கர்த்தாவே நீர் உருவாக்கும்படியாய் செபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் அதற்காக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இதே போல் ஆண்டவரே சுதர் வருகிற வாரங்களிலும் தொடர்ந்து இந்த ரோம நிருபத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமையை ஆட்டு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.